ನಂದಿವಾಹನ ನಳಿನಿಧರ ಮೌಳೇಂದುಶೇಖರ ಶಿವತ್ರಯಂಬಕ ಅಂಧಕಾಸುರ ಮಥನ ಗಜಶಾರ್ದೂಲ ಚರ್ಮಧರ ಮಂದಜಾಸನ ತನಯ ತ್ರಿಜಗದ್ವಂದ್ಯ ಶುದ್ಧ ಸ್ಫಟಿಕ ಸನ್ನಿಭ ವಂದಿಸುವೆ ನನ್ನ ವರತ ಪಾಲಿಸು ಪಾರ್ವತೀ ರಮಣ. ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ஸ்ரீமத் பகவத்பாதாச்சாரிய குருப்யோ நமக ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற இந்த சீரீஸில் இது 189வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இந்த தடவை என்ன பண்ண போகிறோன்னாக்கா சிவராத்திரி வருது. ஒரு 3-4 நாளில் சிவராத்திரி வருது. ஸோ சிவராத்திரியை ஒட்டி அந்த சிவனை போற்றி ஸ்ரீத விட்டல தாசரோ, அதாவது கர்ஜகி தாசப்பா தாசரோ அப்படிம்பாங்க, கர்ஜகி தாசரும்பாங்க, அவர் எழுதிய ஒரு பாடல் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். சிவனே நான் நின்ன சேவகனையா துர்மன பிடிசையா அப்படிங்கிற பாட்டு தான். அதாவது இந்த மத்வ சித்தாந்தத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா சிவன் அதாவது ஹரிதான் சர்வோத்தமன் இல்லையா, அவர் தான் பரம்பொருள். ஆனால் அவருக்கு கீழே மற்ற தெய்வங்கள் மற்ற படிநிலைகள் இருப்பார்கள். அதில் பார்த்திங்கன்னா ருத்ரதேவரு அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த சிவன் இருக்கிறார் இல்லையா, அவர் மிகவும் முக்கியமானவர். அதாவது இவர் மனதுக்கு அதிபதி, நம்முடைய எண்ணங்களுக்கு அதிபதி இவர் தான். அதனால் இவருடைய ஒரு தயவு இல்லாமல் நாம் ஹரியை வணங்குவதே முடியாதுன்றாங்க. மனோநியாமகா அப்படின்றாங்க இவரை. ஸோ இவர் எல்லா தாசர்களுமே இவரை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். ருத்ரதேவரை பாடாத தாசர்களே இல்லை. ஸோ ருத்ரதேவரோட எல்லா தாசர்களும் பாடியிருக்காரு. ஏன்னாக்கா என்ன பாடுவாங்கன்னா ஹரியல்லி மனவ கொடு அப்படின்னு தான் பாடுவாங்க. அதாவது அந்த ஸ்ரீஹரியை நினைப்பதற்கு ஒரு நல்ல மனத்தையும் அந்த ஒரு கான்சன்ட்ரேட்டட் மைண்டுமாங்களே அதை கொடுப்பதற்கு சிவனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். சிவனுடைய அருள் இல்லைன்னா உங்களால் இந்த ஸ்ரீஹரியை துதிக்கவே முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம மத்வ சித்தாந்தத்தில் இருக்குது. அதனால் எல்லா தாசர்களுமே ருத்ரதேவர் அப்படியே சொல்லப்படுகிற சிவனை நோக்கி நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அதில் நல்ல முக்கியமான பாட்டு நிறைய பிரசித்தியானது அப்படின்னாக்கா இந்த பாட்டு சிவனே நான் நின்ன சேவகனையான்னு சொல்லிட்டு ஸ்ரீ கர்ஜகி தாசரும்பாங்க. அவர் பேர் தாசப்பான்னு பேர். இந்த தாசருடைய பேர் இவரை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இவர் ஜெகநாத் தாசருடைய சமகாலத்தவர், ஜெகநாத் தாசருடைய சிஷ்யர். இவர் ஊர் பார்த்திங்கன்னா கர்ஜகி அப்படின்னு சொல்லிட்டு ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்டில். இவருடைய இயற்பெயர் தாசப்பான்னு பேர். இவருடைய மனைவி பேர் குண்டமான் பேர். ஸோ இவர் என்ன பண்ணார்னாக்கா இவருடைய பீரியடில் இவர் மிகவும் மோசமான வழிகளிலே சென்று கொண்டிருந்தார். அதாவது அந்த காலத்தில் ஹுக்கா பிடிக்கிறது, புகையிலை போடுவது, அப்புறம் வேசி வீட்டுகளுக்கு செல்வது, அப்புறம் ஊழல் செய்வது, அப்புறம் வழிப்பறி செய்வது, இந்த மாதிரிலாம் எல்லா அயோக்கியத்தையும் பண்ணிட்டு இருந்தார். அதுதான் அந்த பாடலில் நம்முடைய ஜெகநாதாசர் சொல்கிறார், நரஹரியே நின்ன நாம ஸ்மரணை மாடதே நரகக்கு குறியாதனோ அப்படின்னு அந்த பாட்டு நம்ம போட்டிருந்தோம். அந்த பாட்டில் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். இவர் என்னென்ன பாவங்கள் செய்தாரோ அதை என்ன பண்ணுறாரு, அந்த ஜெகநாதாசர் அவரே செய்ததாக சொல்லி வர்றார். ஏன்னா அவர் இதை இவருக்கு உணர்த்த வேண்டும்னு நினைக்கிறாரு. அதாவது ஜெகநாததாசர் ஒரு முறை கர்ஜிக்கு போகிறார். போகும்போது அந்த குண்டமாக இருக்காங்க இல்லையா, நம்ம தாசப்பருடைய மனைவி குண்டமா, அவர் என்ன பண்ணுறாரு, இவரை ஜெகநாதாசர் தன் வீட்டுக்கு அழைத்து பஜனைகள் செய்ய சொல்கிறார். அப்போ அவரும் ஒத்துக்கிறார். ஜெகநாதாசரும் ஒத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம தாசப்பா இருக்கார் இல்லையா, அவர் எங்கேயோ வெளியில் சுற்ற போயிடுறாரு, வேறு ஏதோ வேண்டாத வேலையெல்லாம் செய்கிறதுக்கு போயிடுறாரு. அப்போ அவருடைய மனைவி அவரை தேடி கண்டுபிடித்து அவர் காடிலே விழுந்து அழுகிறார். இந்த மாதிரி தாசர் வந்திருக்காரு, ஜெகநாதாசர் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தப்போ தான் இந்த பாட்டை பாடுறாரு. இந்த பாடலை கேட் பண்ணி அவர் மனம் மாறி விடுகிறது. மனம் மாறி என்ன ஆறாரு, திருந்தி ஜெகநாததாசருடைய சிஷ்யராக மாறி அவரிடமிருந்து ஸ்ரீத விட்டலா என்ற அங்கீதத்தை பெற்றுக்கொண்டு பாடல்களை எழுத ஆரம்பிக்கிறார். அவர் ஜெகநாதாசர் மேலே நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். அது இல்லாமல் மற்ற இறைவன் மேலும் அவர் பாடல்களை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய ஒரு பாடல் தான் இது, சிவனே நான் நின்ன சேவகனையா என்கிற பாடல். இந்த பாடலை திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஸோ நாம் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம் திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். சிவனே நான் நின்னா சேவகனையா துர்மன பிடிசையா துர்மன பிடிசையா ಶಿವನೇ ನಾನಿನ್ನ ಸೇವಕನಯ್ಯ ಭವಮೋಚಕ ಭಾಗವತ ಶಾಸ್ತ್ರವನು ಅವನೀಶಕ್ಕೆ ಪೇಳ್ದವನೀನಲ್ಲವೇ ಶಿವನೇ
ಶಿವನೇ ನಾನಿನ್ನ ಸೇವಕನಯ್ಯ ವೈಕಾರಿಕ ತೈಜಸ ತಾಮಸವೆಂಬ ತ್ರೈತತ್ವಗಳೆಂಬ ಶಾಕಾರಿ ಶಾರ್ವರಿ ಭವತರ ಸಾಂಬ ಸುರಪಾದ್ಯರ ಬಿಂಬ ವೈಕಲ್ಯಾಸ್ಪದವ ಕಳದೊಂಬಿಗೆ ವೈಕುಂಠಕ್ಕೆ ಕರದೊಯ್ಕರಿ ಗೊರಳ ಶಿವನೇ ಶಿವನೇ ನಾನಿನ್ನ ಸೇವಕನಯ್ಯ ಮೃತ್ಯುಂಜಯ ಮುಪ್ಪುರಹರ ಮಗದೇವ ದೇವರ್ಗಳ ಕಾವ ಸ್ತುತ್ಯಾದ್ರಜ ತಿಥಿಜದ ತೀವನ ದಾವ ದುರಿತಾಂಬುದಿನಾವ ಕೃತ್ತಿವಾಸ ಎಣ್ಣತ್ಯಪರಾಧ ಕಳೆತ್ತಣಿಸದ ಕೃತಕೃತ್ಯನ ಮಾಡೈ ಶಿವನೇ ಶಿವನೇ ನಾನಿನ್ನ ಸೇವಕನಯ್ಯ ದುರ್ಮಣ ಬಿಡಿಸಯ್ಯ ಗಂಗಾಧರ ಷಣ್ಮುಗ ಗಣಪರತಾತ ತ್ರೈಲೋಕ್ಯ ತ್ರಾತ ಲಿಂಗಾಹ್ವಯ ತಾರಕ ಹರ ನಿರ್ಭೀತ ಭುವನಾದಿನಾಥ ತುಂಗಮಗಿಮನಿಸ್ಸಂಗ ಹರಿಯ ದ್ವಿತೀಯಂ ಕಡಮರು ಶೂಲಂಗಲ ಬಿಡಿತಿಗ ಶಿವನೇ ಶಿವನೇ ನಾನಿನ್ನ ಸೇವಕನಯ್ಯ ಪಂಚಾನನ ಪನ್ನಗಭೂಷಣ ಭೀಮ ಭುವನಾಭಿರಾಮ ಸಂಚಿಂತನ ಮಾಡುವ ಸಂತತ ನೇಮ ಶ್ರೀರಾಮನಾಮ ಪಂಚಶರಾರಿ ವಿರಿಂಚಿ ಕುವರ್ ನಿಷ್ಕಂಚನರೊಡನೆ ಮಂಚ ಪದಾರ್ಹಣೆ ಶಿವನೇ ನಾನಿನ್ನ ಸೇವಕನಯ್ಯ ಸ್ಫಟಿಕಾಬಕ ಪಾಲಿ ಕಾಮಿತ ಫಲದ ಪಲ್ಗುಣಸಕ ಶ್ರೀತ ವಿಠಲಾದಯ ವಿತ್ತ ಪವಿತ್ರ ದ್ವಿರದ ಚರ್ಮಾಂಬರನಾದ ಕುಟಿಲರಗಿತ ದುರ್ಜಟ ವೃಷಭಧ್ವಜ ನಿಟಿಲ ನಯನ ಸಂಕಟವ ನಿವಾರಿಸು ಶಿವನೇ ನಾನಿನ್ನ ಸೇವಕನಯ್ಯ ದುರ್ಮನ ಬಿಡಿಸಯ್ಯ ಶಿವನೇ ನಾನಿನ್ನ சேவகனைய. திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். இப்போ பாடலுடைய பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். சிவனே நான் இன்ன சேவகனையா துர்மன பிடிசையா. அதாவது சிவனே நான் உன்னுடைய சேவகன் அப்பா, உன்னுடைய வேலைக்காரன் நான், என்னுடைய துர்மனத்தை அதாவது கெட்ட எண்ணங்களை உடைய இல்லாதவாறு என் மனத்தை பார்த்து கொள்ளப்பா அப்படின்றார். அதாவது இவர் மனதுக்கு அதிபதி இல்லையா, சிவபெருமான் தான் மனதுக்கு அதிபதி. அதனால என்ன சொல்றாருனாக்கா மனோநியாமக சுவாமின்னு சொல்லுவாங்க இவரை, மனோநியாமக. ஸோ அதனால என்னோட மனமானது கெட்ட எண்ணங்களிலே நினைக்காதவாறு, கெட்ட எண்ணங்களை நினைக்காதவாறு அந்த கெட்ட எண்ணங்களை நீக்கி என்னை காப்பாற்றப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம். இப்போ அனுபல்லவிக்கு போவோம். பவமோச்சக பாகவத சாஸ்திரவனும் அவனீஷக பேழ்ந்தவ நீ நல்லவே. அதாவது இந்த சுக்காச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவர் தான் பாகவதத்தை யாருக்கு சொல்றாரு, பரீட்சித்து மகாராஜாக்கு சொல்றாரு. அந்த அவனீஷா அப்படின்னாக்கா உலகத்தை ஆள்பவன் அர்த்தம். இந்த இடத்துல அது பரீட்சித்து மகாராஜான்னு எடுத்துக்கணும். ஸோ பரீட்சித்து மகாராஜாவிற்கு பவமோச்சக பாகவத சாஸ்திரவனும் பேழிதவன் நீ அல்லவா அப்படின்றார். அதாவது இந்த பாகவத சாஸ்திரத்தை கேட்கிறான் அவனுக்கு. பரீட்சித்து மகாராஜாவுக்கு அந்த சாபம் ஏற்படுகிறது, பாம்பினால் கடிப்பட்டு சாக வேண்டும் என்று. ஸோ அந்த கடைசி காலத்துல என்ன பண்றான், இவர்கிட்ட போயிட்டு சுகாச்சாரியிடம் அமர்ந்து பாகவதத்தை கேட்கிறான். அப்போ கேட்டதுனால அவனுக்கு என்ன ஆகுது, இந்த உலக பந்தங்கள் அவன் விடுபடுகிறான், விடுபட்டு மோட்சத்தை அடைகிறான். ஸோ அதனால இந்த பாகவத சாஸ்திரத்தை கேட்பவர்கள் மோட்சத்தை அடைவார்கள்னு அர்த்தம். அதனாலதான் இது பவமோச்சக பாகவத சாஸ்திரான்னு சொல்றோம்.
அதாவது பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு மோட்சத்துக்கு கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் தான் பாகவதம். அந்த பாகவதத்தை சிவபெருமானின் அம்சமான சுகாச்சாரியார் பரீட்சித் மகாராஜ் சொல்றார். அதனாலதான் இந்த இடத்துல சிவனை குறித்து சொல்றாரு, நீதானே சொன்னவன் அப்படின்னு. அதாவது இவருடைய அம்சம் தான் சுகாச்சாரியார். அதனால அந்த பவமோச்சக பாகவத சாஸ்திரவனும் அவனீஷிக பேரிதவன் நீ நல்லவா, அந்த சாஸ்திரத்தை அந்த பரிசுத்த மகாராஜுக்கு சொன்னவன் நீ அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் இந்த அனுபல்லவியோட அர்த்தம். இப்போ நாம முதல் சரணத்துக்கு போவோம். வைகாரிக தைஜச தாமசமெம்ப திரை தத்துவகளெம்ப. அதாவது ஆதி காலத்துல முதலிலே இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று பரமாத்மா நிர்ணயம் செய்தார், அதாவது நிச்சயித்தார், முடிவெடுத்தார். அப்ப என்ன பண்ணாருனாக்கா 24 தத்துவங்களை முதல்ல சிருஷ்டித்தார். அதுல பாத்தீங்கன்னா மகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா அகங்கார தத்துவம்னு வருகிறது. இந்த அகங்கார தத்துவத்துக்கு அபிமானி தேவதை யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ருத்ரதேவரான பரமசிவன் தான். அந்த அகங்கார தத்துவம் என்ன ஆகுனாக்கா அதுல இருந்து என்னென்ன சிருஷ்டி ஆகுதுன்னா 3 சப்டிவிஷன் வருது. அதுல வைகாரிக தத்துவா, தைஜச தத்துவா, தாமச தத்துவா அப்படின்ட்டு. இந்த வைகாரிக தத்துவத்திலிருந்து இந்த இந்திரியங்கள் இருக்குல்ல, பஞ்சேந்திரியங்கள் இருக்குல்ல, இந்த இந்திரியங்களுக்கு அபிமான தேவதைகள் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். அப்புறம் தைஜசத்திலிருந்து இந்திரியங்கள் சிருஷ்டிக்கப்படுகின்றன, தாமசத்திலிருந்து பஞ்சபூதங்கள் சிருஷ்டிக்கப்படுகின்றன. ஸோ இதுக்கு யார் அதிபதி, இதுக்கு யார் அபிமான தேவதை அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய பரமசிவனான இந்த ருத்ரதேவர் தான். அதனாலதான் இங்க அதை குறிப்பிடுகிறார். அப்புறம் சாகாரி ஷார்வரி பவதர சாம்பா. சாகாரின்னா பகைவர்களை வென்றவனே, ஷார்வரி தவதர சாம்பா. அதாவது ஷார்வரினா இரவு நேரத்தின் தலைவனான அந்த சந்திரனை சூடிக்கொண்டிருப்பவனே அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஷார்வரி தவதர அப்படின்னாக்கா. சாம்பானாக்கா எப்பொழுதும் அந்த அம்பிகையுடனே இருப்பவனே, அம்பா அப்படின்னு சொல்றேன், அதுதான் சாம்பா. அம்பா அம்பா அப்படின்னாக்கா இந்த உலக ஜெகன்மாத்தே இந்த பார்வதி தேவிகள் அவளுடனே எப்பொழுதும் இருப்பவனே, அர்த்தநாரீஸ்வரர்னு கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சுரபாத்திர பிம்பா அப்படின்றாரு. அதாவது பிம்ப பிரதிபிம்ப தத்துவம்னு இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் சர்வோத்தமனான ஹரி இருக்கிறார்களே, அவருடைய நேரடி பிரதிபிம்பம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய வாயு தேவர்னு சொல்லப்படுகிற முக்கிய பிராண தேவர். அவருடைய பிரதிபிம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதி தேவி. பாரதி தேவிய பிரதிபிம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேஷதேவரு, கருட தேவரு, அப்புறம் ருத்ரதேவரும் 3 பேர் வருவாங்க. ஸோ இந்த ருத்ரதேவரோட பிரதிபிம்பங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பார்வதி, அப்புறம் இந்திராதி தேவர்கள். அதனாலதான் என்ன சொல்றாருனாக்கா இந்திராதி தேவர்களின் பிம்பமே அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அதாவது நம்ம முக்கிய பிராணருக்கு பிம்பம் யாருன்னாக்கா ஸ்ரீஹரி. அதே மாதிரி இந்திராதி தேவர்களுக்கு பிம்பம் யாருன்னாக்கா ருத்ரதேவர். ருத்ரதேவரோட பிரதிபிம்பம் யாருன்னாக்கா இந்திராதி தேவர்கள். அதுதான் இங்க சொல்கிறார். வைக்கல்யாஸ்பதவ கடதொம்பிகை வைகுண்டக கரதொயி கரிகுரலா. வைக்கல்யாஸ்பதன கெட்ட வழியிலே செல்வது, கெட்ட வழியிலே செல்லாமல் அதை களைந்து, அந்த எண்ணத்தை களைந்து என்னை அந்த வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லப்பா கரிகுரலா, கரிய கழுத்தை உடையவனே அப்படின்னு சொல்றாரு. அதாவது புருஷார்த்தங்களிலேயே மிகவும் உயர்ந்த புருஷார்த்தம் மோட்ச புருஷார்த்தம். அந்த மோட்ச புருஷார்த்தத்தை கொண்டு செல்ல வல்லவர் நம்முடைய சிவபெருமான். அதனால என்னை அந்த மோட்ச புருஷார்த்தத்துக்கு கொண்டு செல்லப்பா கரிய கழுத்தை உடைய சிவபெருமானே அப்படின்றார். கரிய கழுத்து ஏன் வந்தது? அந்த ஆலகால விஷத்தை குடிக்கும் பொழுது அந்த பார்வதி தேவியை பிடித்து விடுகிறார், அந்த விஷம் கழுத்திலே நின்று விடுகிறது. அதனால கழுத்து கருப்பாயிடுது. அதனால கரிகோரலா அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த சரணத்தோட அர்த்தம். இப்ப பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். மிருத்யுஞ்சய முப்புர ஹர மகதேவா. மிருத்யுஞ்சயா அப்படின்னாக்கா சாவை வென்றவனே, யமனை வென்றவனே அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நாம கூட இப்ப இதுக்கெல்லாம் நம்முடைய அகால மரணங்களை எல்லாம் தவிர்ப்பதற்காக மிருத்யுஞ்சய ஹோமம் செய்கிறோம் இல்லையா? அதுதான் முப்புர ஹர மகதேவா. முப்புரங்கரை எரித்தவனே, திரிபுராந்தகா அப்படின்னு சொல்றான் இல்லையா சிவபெருமானே, அதை சொல்லுகிறார் இங்க. அதாவது அந்த தாரகன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருந்தான். அவனுக்கு தாருகாட்சகன், கமலாட்சகன், அப்புறம் வித்வின்மாலின் 3 பிள்ளைகள் இருந்தார். அவர்கள் என்ன பண்றாங்க? பிரம்மனிடம் வர வேண்டி 3 நகரங்களை உருவாக்கி கொள்கிறார், முப்புறங்களை உருவாக்கி கொள்கிறார். அவ மிதந்துட்டே இருக்கும், எங்க வேணா மூவ் ஆகிட்டே இருக்கும். அதிலே அவர்கள் இருந்து கொண்டு அசுரர்களுக்கு தொல்லை தருகிறார்கள். அப்போ சிவபெருமான் போய் அந்த முப்புறங்களையும் எரித்து அசுரர்களிடமிருந்து தேவர்களை காக்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல முப்புரஹர மகதேவா அப்படின்னு சொல்றாரு. தேவர் கலகாவா, தேவர்களை காப்பாற்றுபவனே. சுத்யாத்ரிஜ
திதிஜ ததீவன தாவா. அத்ரிஜ அப்படின்னாக்கா மலையிலிருந்து பிறந்த, மலைக்கு பிறந்தவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது மலைமகள் அப்படின்னு அர்த்தம். மலைமகளால் துதிக்கப்படுகின்ற ஸ்துத்யாத்ரிஜ அப்படின்னாக்கா மலைமகளால் துதிக்கப்படுகின்ற சிவனே. திதிஜ ததீவனா அப்படின்னாக்கா அந்த திதிக்கு பிறக்கிறார்கள் இல்லையா, அந்த அசுரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, தைத்தியர்கள். தைத்தியர்கள் என்னும் காடு இருக்கிறது இல்லையா, இந்த தைத்தியர்கள் சமூகம் என்ற காடு இருக்கிறது இல்லையா, அந்த காற்றுக்கு நீதான் அந்த காட்டு தீயை போன்றவன் அப்படின்றாங்க. அதாவது இந்த தைத்தியர்கள் அப்படிங்கிற சமூகத்தை ஒரு காட்டுக்கு உருவப்படுத்துகிறார். அந்த காட்டிற்கு இந்த காட்டு தீ இருக்குல்ல, அதை போன்றவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை சொல்கிறார். அதுதான் திதீஜ ததீவன தாவா துரிதாம்புதி நாவா, துரிதாம்புதி நாவா அப்படின்றாரு. அதாவது கஷ்டங்கள் அப்படிங்கிற கடல் இருக்கிறது இல்லையா, பாவம் அப்படிங்கிற கடல் இருக்கிறது இல்லையா, அந்த கடலை நாமல் கடந்து செல்வதற்கு உதவி செய்யக்கூடிய படகை போன்றவனே. நாவானா படகு, படகை போன்றவனே. கிருத்திவாச என் அத்தி அபராதங்கள் எத்தெனிசதே கிருத கிருத்தியன மாடை. கிருத்திவாசனே, அந்த மான் தோலை ஆடையாக அணிந்து கொண்டிருப்போம் சிவனே, என்னுடைய எனக்கு அத்தி அபராதங்கள் இருக்கிறது, அதி அபராதங்கள், நான் நிறைய அபராதங்களை செய்திருக்கிறேன், குற்றங்களை செய்திருக்கின்றேன். அதை எத்தெனிசதே, அதை நீ எண்ணி பார்க்காமல் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் கிருத்தன மாடே, என்ன பண்ணணும், நீ இந்த பிறவி பெருங்கடலை தாண்டும்படி செய்ய வேண்டும், அதற்கு நீ உதவி புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம். இப்ப பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். கங்காதர சண்முக கணபர தாத்தா. கங்காதர, தலையிலே கங்கையை தாங்கிக் கொண்டிருக்கும் சிவபெருமானே அப்படின்றார். அதாவது பகீரதன் தவம் செய்து இந்த கங்கையை இந்த உலகத்தில் கொண்டு வந்த பொழுது அந்த கங்கையை வேகமாக இந்த உலகத்திலே பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காதுன்னு என்ன பண்ணார், சிவபெருமான் தன் தலையிலே அந்த வேகத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஃபோர்ஸை எடுத்து அவரோட தலையிலிருந்து பூமிக்கு வழிகிறது. அதன் மூலமாக என்ன செய்யறார், பூமிக்கு கங்கையை கொடுக்கிறார். அதனால என்னாச்சு, இந்த பகீரதனுடைய முன்னோர்கள் மட்டுமில்லை, நம்முடைய முன்னோர்களும் மோட்சத்தை பெறுமாறு சிவபெருமான் நமக்கு உதவி செய்கிறார். அதுதான் கங்காதர. ஷண்முக கணபரதாதா, ஷண்முகனுக்கும் அதாவது அந்த முருகனுக்கும் ஸ்கந்தனுக்கும் விநாயகனுக்கும் தந்தையாக விளங்குபவனே. திரைலோக்கிய திராதா, 3 ரோகங்களுக்கும் நீதான் தலைவன், 3 ரோகங்களையும் நீதான் காப்பவன், காப்பவனே. லிங்கஹவய, லிங்க தேகத்தை உடையவனே. தாரகஹர, தாரகஹரன இந்த இடத்துல என்ன பண்ண, தாரகாசுரனை அழிப்பதற்கு உதவி புரிந்தவனே அப்படின்னு அர்த்தம். அவர் அந்த மன்மதனை எரித்து அதற்கு பிறகு சண்முகனை உண்டாக்கி அவர் சண்முகன் தான் வந்து தாரகாசுரனை வதம் செய்கிறார் இல்லையா, அது அர்த்தம். இல்லைன்னா தீய சக்தியை அழிப்பவனே அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். தாரகஹர. நிர்பீதா, பயம் இல்லாதவனே. புவனாதிநாதா, இந்த உலகக்கே நாதனே. துங்க மகிம நிசங்க ஹரிய திதியங்க டமரு சூலங்கள பிடிதிக. அதாவது துங்க மகிமை, மிகவும் சிறப்பான மகிமையை உடையவனே, உயர்வான மகிமையை உடையவனே. நிசங்க ஹரிய, நிசங்க அப்படின்னாக்கா எந்த விதமான பற்றுதலும் இல்லாதவனே அப்படின்னு அர்த்தம். இவருக்கு வந்து துங்க மகிமன், மிகவும் அளவில்லாத மகிமையுடைய, அதே சமயத்துல எந்த விதமான கர்வமும் இல்லாமல் எந்த விதமான ஆசையும் பற்றும் இல்லாமல் இருப்பவன். அது அல்லாமல் ஹரிய துதியங்க அப்படின்றாரு. ஹரிய பிரதமாங்க யாருனாக்க எப்பவுமே ஹரியை துதித்து கொண்டு சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்ற முக்கிய புராண தேவர் இருக்கிறார் இல்லையா, வாயுதேவர், அவர் தான் ஹரிய பிரதமாங்க. அது போலவே சிவ அந்த இறைவனையே அந்த ஹரியையே எப்பொழுதும் துதித்து கொண்டு சாதனை புரிந்து கொண்டிருக்கின்ற ஹரிய துதியாங்க யாருன்னாக்கா நம்ம ருத்ரதேவர் என்று அழைக்கப்படுகிற இந்த பரமசிவன். அதனாலதான் ஹரிய துதியாங்கா அப்படின்றாரு. டமரு சூலங்கள பிடிதிகா, அந்த இது இருக்கு இல்லையா, உடுக்கையையும் திரிசூலத்தையும் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கின்ற சிவபெருமானே அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம். இப்ப பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். பஞ்சானன பன்னக பூஷண பீமா. அதாவது சத்யோஜாத, அகோர, வாமதேவ இது போன்ற 5 முகங்களை உடையவர் நம்முடைய சிவபெருமான். அது போன்ற 5 முகங்களை உடையவனே. பன்னக பூஷண பீமா. பன்னக பூஷணானாக்கா பாம்பு, பாம்பை ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கின்ற சிவனே பீமா. அதாவது ஏகாதச ருத்ரர்களில் இவரும் ஒருவர், பீமனும் ஒருவர். அதனாலதான் ஏகாதச ருத்ரன் குறிக்கிறதுக்காக பீமா அப்படின்றாரு. புவனாபிராமா, புவனத்தின் அபிராமா, புவனத்துக்கு அன்புடையவனாக விடுகின்ற கொண்டிருப்பவனே, புவனத்தை எப்பொழுதுமே காத்து கொண்டிருப்பவனே.
சச்சிந்தனை மாடுவ சந்தத நேமா ஸ்ரீராம நாமா. இந்த இடத்தை இப்படி மாற்றி படிக்கணும். ஸ்ரீராம நாமா சஞ்சிந்தனை மாடுவ சந்தத நேமா. அந்த ஸ்ரீராமனுடைய நாமம் இருக்கிறது இல்லையா, அதையே எப்பொழுதும் சிந்தையிலே வைத்துக்கொண்டு ஸ்மரணை செய்து கொண்டிருக்கும் வழக்கத்தை உடைய நேமத்தை உடைய சிவபெருமானே அப்படின்றாரு. அதாவது சிவபெருமான் மாதிரி பெரிய வைஷ்ணவன் கிடையாது. அவர் தான் மகா வைஷ்ணவர். அவர் எந்நேரமும் ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டிருப்பவர். அதாவது பத்மபுராணத்துல ஒரு கதை உண்டு. ஒரு ஏகாதசி முடிந்து துவாதசி வருகிறது. அப்ப பார்வதி தேவி எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் பாரணைக்கு உணவு அருந்த வருகிறார்கள், எல்லாருக்கும் உணவிடுகிறார். அது ஒரு சாதனை துவாதசிம்பாங்க. துவாதசி கடந்து போய் கொண்டிருக்கிறது. துவாதசி திதி போவதற்கு முன்பாக உணவு அருந்த வேண்டும். ஸோ வந்தவர்களுக்காக பார்வதி தேவி உணவு படைக்கிறாள். எல்லோரும் உண்கிறார்கள். துவாதசி கடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு அவள் உண்ண வேண்டும். அப்போ பார்த்தா நேரம் இல்லாத மாதிரி தெரியுது. துவாதசி போயிடும் போல இருக்கு. அப்போ சிவபெருமானை அவள் கேட்கிறாள், இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும்? அவளுக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னாக்கா, உணவு உண்பதற்கு முன்பு அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து விட்டு தான் பார்வதி தேவி உணவு உண்பாளாம். இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதற்கு அவளுக்கு நேரமே இல்லை. ஏன்னா துவாதசி போய்கொண்டே இருக்கிறது. அது முக்கியம். துவாதசி சமயத்திலேயே பாராயணம் செய்ய வேண்டும். சிவபெருமானிடம் கேட்கிறார். அப்ப சிவபெருமான் சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, ராமா அப்படிங்கிற 2 எழுத்து மந்திரம் இருக்கிறது இல்லையா, இதை நீ உச்சரித்தாலே போதும், அந்த சகஸ்ரநாமத்தையும் உச்சரித்த பலன் உனக்கு கிடைக்கும், ராமான்னு சொல்லிட்டு சாப்பிடுன்றார். ஸோ இந்த அளவுக்கு ராமநாமத்தின் மகிமையை உலகுக்கு உணர்த்தியவர் நம்முடைய சிவபெருமானான ருத்ரதேவர். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. பஞ்சசராரி, இந்த மன்மதனை எரித்தவனே, மன்மதனின் எதிரியே, விரிஞ்சி குவர. அதாவது இந்த மத்வ சித்தாந்தத்திலே பிரம்மதேவனுடைய மகனாக கருதப்படுகிறார் ருத்ரதேவர். ஸோ பிரம்மதேவரின் குமாரனே, நிஷ்கஞ்சனர வடையா அப்படின்றாரு. இப்போ நிஷ்கஞ்சனரு அப்படின்னா யாரு? அவதூதர்கள், எதன் மீதுமே பற்று இல்லாதவர்கள். ஸோ அந்த நிஷ்கிஞ்சனர்கள் இருக்கிறார்களே, அவனுடைய தலைவனாக விளங்குபவனே, மஞ்ச பதார்கனே. அதாவது ஸ்ரீஹரியுடைய மஞ்சம் இருக்கிறதெல்லாம், படுக்கை இருக்கிறதெல்லாம், கட்டில், அது யாரு? ஆதிசேஷன். அதாவது இந்த மத்வ சித்தாந்தத்தில் எப்படின்னாக்கா, இந்த ஆதிசேஷன், ருத்ரதேவரு, அப்புறம் கருட தேவரு, இந்திராதி, இவர்கள்லாம் இதெல்லாம் பதவிகள். ஒவ்வொரு கல்பத்திலும் ஒருவர் இந்த பதவிக்கு வருவார்கள். ஸோ இந்திரன்கிறது ஆள் கிடையாது. இந்திரன்கிறது ஒரு பதவி, ருத்ரதேவருங்கிறது ஒரு பதவி. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவார், அந்த பதவிக்கு ஒருத்தர் வருவார். முக்கிய பிராணதேவரோ அப்படிங்கிறது ஒரு பதவி, அந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவார். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் போய்விடுவார்கள், அடுத்தவர்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள். 2 பேர் தான் நிலையானது. லட்சுமி தேவியும் ஸ்ரீஹரியும் மட்டும்தான் நிலையானவர்கள். மற்றவர்கள்லாம் பதவிகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால இந்த ஒரு கல்பத்திலே ருத்ரதேவராக இருப்பவர் அடுத்த கல்பத்திலே ஆதிசேஷனாக பதவிக்கு வருவார். அதனாலதான் சொல்றாரு மஞ்ச பதார்கனே, அதாவது ஆதிசேஷனாக பதவிக்கு வரக்கூடியவனே அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம். இப்ப பாடலுடைய கடைசி சரணத்துக்கு போவோம். இங்க அந்த கர்ஜிகி தாசப்பா தாசர் இருக்கிறார்களே, அவர் அவருடைய அங்கிதமான ஸ்ரீத விட்டலா அப்படிங்கிறதை கொண்டு இந்த பாடலை முடிக்கிறார். ஸ்படிகாப கபாலி காமித பலதா, ஸ்படிகத்தை போன்ற தூய்மையான உடலை உடையவனே, கபாலி, கபாலினா என்ன? கையிலே மண்டையோண்டை ஏந்தியவனே, காமித பலதா, வேண்டிய வரங்களை, இஷ்டப்பட்ட வரங்களை கொடுக்கக்கூடியவனே, பல்குண சக ஸ்ரீத விட்டல வித்த பமித்ரா, அந்த பல்குணனின் தோழனான இல்லையா அர்ஜுனன் இருக்கிறான். பல்குணனா யார்? அர்ஜுனன். அர்ஜுனன் தோழனான என்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த ஸ்ரீத விடலன் இருக்கிறதா, ஸ்ரீதருடன் யார்? அந்த ஸ்ரீஹரி தான். அவனுடைய அருளுக்கு பாத்திரமானவனே, துரதாச்சர்மாம்பரநாத, 2 தந்தங்களை உடைய யானையின் தோளை சர்மத்தை ஆடையாக அணிந்து கொண்டிருப்பவனே, குட்டிலரகித்த, தோஷங்கள் இல்லாதவனே, தூர்ஜட ரிஷபத்வஜ, அதாவது ஜடாமுடைய உடைய அந்த ரிஷபம் இருக்கிறதுல, அந்த நந்தி இருக்கிறதுல, அதை தன்னுடைய கொடியிலே கொண்டிருக்கின்ற நிடில நயன, நெற்றியிலே கண்களை உடைய சிவனே, சங்கடவ நிவாரிசு, என்னுடைய சங்கடங்களை நீ போக்குவாயாக, சிவனே நான் என்ன சேவகனையா அப்படின்னு பாடுறார். ஸோ இதுதான் ஸ்ரீதேவருடைய ஒரு பாடல், அருமையான பாடல். இந்த சிவராத்திரி என்று இந்த பாடலை நாமும் பாடி அந்த சிவபெருமானின் அருளை பெறுவாமாக என்று கூறிக்கொண்டு இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமக.